வணக்கம். திருவண்ணாமலையில் கிரிவலம் ஆட்டோவில் வந்தால் எந்தெந்த கோயில்களை நீங்கள் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். திருவண்ணாமலை கோயிலை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 96 சிறு கோயில்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக நீங்கள் என்னென்ன கோயில்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அஷ்டலிங்கம்னு இருக்குது, 8 சிவன் கோயில்கள் இருக்குது. அது போக இன்னொரு 2 சிவன் கோயில், மொத்தம் 10 சிவன் கோயில், 8 சிவன் கோயில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிற சிவன் கோயில்கள். அந்த 8 சிவன் கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு ராசிக்கும் ஒரு சிவன் ஸ்பெஷல் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு கோயிலில் கேட்டாலுமே எந்த ராசிக்கான கோயிலுங்கிறத கரெக்டாக சொல்லிடுவாங்க. அந்த கோயிலில் நீங்கள் சிறப்பு வழிபாடு ஏதாவது செய்யணும்னா, இந்த 8 கோயில்கள் போக சூரியலிங்கம், சந்திரலிங்கம்னு இருக்குது. அந்த கோயில்கள் ஆட்டோவில் போகும்போது ஒரு சில பேர் கவர் பண்ணிடுறாங்க, ஒரு சில பேர் 8 லிங்கம் தான் அப்படின்னு முதல்ல நீங்கள் பேசுகிறத வச்சு 8 லிங்க கோயில்கள் மட்டும் காட்டுவாங்க. நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 சிவன் கோயிலையும் காட்டுவாங்க. ஏன்னா ஒரே அந்த கிரிவல பாதையில் தான் இந்த கோயில்கள்லாம் இருக்குது. இந்த சிவன் கோயில்கள் போக நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான மற்ற இடங்கள் என்னென்னா, ஆதி அண்ணாமலையார் கோயில் அப்படின்னு சொல்லப்படுற கோயில் இப்போ நீங்கள் கரண்ட்டாக பார்த்துட்ருக்க திருவண்ணாமலை கோயிலோட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல திருவண்ணாமலை கோயிலுங்கிறது அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கோயில் இப்போ சின்னமாக தான் இருக்கும். இந்த கோயிலை கம்பேர் பண்ணும்போது அந்த கோயில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கோயில். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய கோயில் அருணகிரிநாதர் கோயில். அதுவும் சிவன் கோயில் தான். அது ரொம்ப சின்ன கோயில் தான். கூட்டம் பெருசாக இருக்காது. பௌர்ணமியை தாண்டி நீங்கள் மற்ற நாட்களில் போனீங்கன்னா, பௌர்ணமி போது உங்களுக்கு ஆட்டோவில் கிரிவலம் வர முடியாது. அதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்க. நடந்து போக முடியாதவங்க, கூட்ட நெரிசலில் போக முடியாதவங்க மற்ற நாட்களில் போங்க. இந்த கோயில்கள் போக நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான 2 ஆசிரமங்கள் இருக்குது. ஒன்று விசிறி சாமியார் ஆசிரமம். இப்போ சமீபத்தில் ரஜினி கூட சொன்னார் இல்லையா, அந்த விசிறி சாமியார் ஆசிரமம் ரொம்ப முக்கியமான ஆசிரமம். அது போக ரமண ரிஷி ஆசிரமம் இங்கே ரொம்ப ரொம்ப பாப்புலர். குறிப்பிட்ட டைமிங்கில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த டைமிங் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டு போகணும். நீங்கள் ஆட்டோவில் போனால் அதுக்கேற்ற மாதிரி டிரைவருக்கு தெரியும்னு வச்சுங்களேன். ஸோ இந்த 4 இடமும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய இடம். கிட்டத்தட்ட ஆட்டோவில் நீங்கள் போனீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு ரூ. 500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரத்துக்கு 3 மணி நேரம் ஆகுது. ஸ்லோவாக நிறுத்தி நீங்கள் போய் ஒரு கோயிலுக்குள்ளேயும் போயிட்டு நீங்கள் கும்பிட்டு வரதுக்கு எனக்குலாம் கிட்டத்தட்ட 3 ஹார்ஸ் ஆச்சு. பட் நீங்கள் அதோட ஸ்பீடாக கும்பிட்டு நான் வேகமாக கும்பிட்டு எனக்கு கிட்டத்தட்ட 3 ஹார்ஸ் ஆச்சு. நிறைய பேர் கிரிவலமே 3 மணி நேரத்தில் போனாங்கன்னா எனக்கு எப்படின்னு தெரியல நடந்து போடுது. நான் ஆட்டோவில் போய் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஆகிடுச்சு. ஒரு 12 மணிக்கு கிளம்புனா கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும். ஆசிரமம் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் டைமிங் பார்த்து போகணும். அந்த கோயில்கள் மூடினாலுமே நீங்கள் வெளியேருந்து லிங்கத்தை ஓரளவுக்கு கிளியராக பார்க்குற மாதிரி தான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா கிரிவலத்தில் நிறையா பக்தர்கள் வராங்க, அவங்களை அப்செட் பண்ணக்கூடாதுன்னு. சின்ன சின்ன கோயிலாக தான் இருக்குது. ஸோ வெளிக்கதவு கிரில் கதவு மாதிரி தான் போட்டு மூடுறாங்க. என் கோயில் வெளியே இருந்தே பார்த்துருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.